நான் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த காலம், சைக்கிளில் போவேன். போய் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காக அப்படி திரும்புகிறேன். அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு, ஐயா இங்கே வாங்க அண்ணா. போகிற போது சைக்கிளில் போகிற என்ன கூப்பிட்றான். நான் போய் இறங்கி ஏதோ கூப்பிட்றாரே என்னமோ தெரியல அப்படின்ட்டு போய் இறங்கி, என்னங்க ஐயான்னு. நீங்கள் இந்த சண்முக வடிவேல் தானே? ஆமாம் நான் தான். அப்போ இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க. ஏதோ செய்தி சொல்ல போகிறாரு போல இருக்கு அப்படின்ட்டு கிட்ட போனேன். விட்டான் ஒரு அறையை புட்டேர்னு விட்டான். கண்ணில் பூச்சி பறக்குது, அப்படியே மின்மினி பூச்சி மாதிரி பறக்குது. அடிக்க ஒரே ஒரு அறை புலேர்னு விட்டான். எனக்கு என்னன்னே தெரியல. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியாது. நான் அவன்கிட்ட கேட்டேன், இப்போ ஏன்பா அடிச்சேன்னு கேட்டேன். இது கேட்கலாம்ல. அதுக்கு அவன் என்ன சொன்னான், ஏதாவது கேட்டினா இன்னொரு அறை விழுவுன்னா. போருப்பா ஒன்று போரும், ஒன்று போருண்டா ஐயான்ட்டு போயிட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். மனசு இதே தானே நினைக்கும், பாடம் நடத்த முடியுமா? இப்போ மனசில் என்ன நினைக்குது, அவன் ஏன் என்னை கூப்பிட்டான், ஏன் அடித்தான், எதுக்கு அடித்தான், சரி அடிச்சுட்டான், நம்ம என்ன செய்யலாம்னு. திருப்பி அடிக்கலாமா? என்னால் முடியாது. ஒரு ஆள் வச்சு அடிக்கலாமா? செலவாகும். போலீஸில் சொல்லலாமா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? வர செலவாக ஐயா, நான் சொல்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க. செலவு ஆகுங்கிறதுக்காக தான் சொன்னேனே தவிர உண்மையிலே செலவாயிடும், உண்மையிலே செலவு வந்துட போகுது அப்படின்ட்டு நான் நினச்சேன். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அதை பார்ப்போமே அப்படின்ட்டு பார்த்தா அவர் சொல்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்னு சொல்கிறார். எனக்கு யாராவது கெடுதல் பண்ணான்னா அவனுக்கு கொடுக்குற தண்டனை ஒருத்தல்னா தண்டனை. அவர் நான இன்னா செய்தாரை ஒருத்தல் தண்டித்தல், அவர் நான அவர் வெட்கப்படும்படியாக நன்னயம் செய்து விடல்னர். ஒரு நல்ல காரியத்தை அவனுக்கு செய், திரும்ப நமக்கு கெடுதல் செஞ்சவனுக்கு திரும்ப ஒரு நல்லது செய் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். சரி, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தோம்னா ஒரு நல்லது செய்வோம். செஞ்சா திருவள்ளுவர் சொல்றார், அவர் நானேங்கிறார், வெக்கப்படுவாங்கிறார், தலை குனிஞ்சு நிற்பான். அடித்தவனை திருப்பி அடித்தோம்னா அவன் மறுபடியும் அடிப்பான். இதான் வருமே தவிர போக. இதுனா திரும்ப நீ நன்மை செஞ்சின்னா தலை குனிவான், உன்னை பார்க்குற போதெல்லாம் தலை குனிவான். அப்போ ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரி பெரிய தண்டனைடாது கொடுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதையே செய்யலாம். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தா செய்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சாயங்காலம் பள்ளியை விட்டு போகும்போது எனக்கு அந்த வாய்ப்பு வந்துடுச்சு. எவன் என்ன அடித்தானோ அவனை இன்னொருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன, அவன் ஒரே ஒரு அறை தான் அரைஞ்சான், இவனை குத்துறான், உதைக்கிறான், என்னென்ன வகையில் தாக்கலாமோ எல்லாம் செய்கிறான். நான் பார்த்தேன், இது நமக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ போய் அவனை என்ன செய்யலாம், உதவி செய்வோம். உதவி செஞ்சோம்னா அவன் தலை குனிஞ்சு நிற்பான்னு திருவள்ளுவர் சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு அடிக்கிறவன்கிட்ட போய் ஏன் அவரை அடிக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் சொன்னான், எனக்கும் அவருக்கும் உள்ள விஷயம், நீ போயா, நீ ஏன் இடையில வர்றப்போ இல்லை ரோட்டில் ஒருத்தனை அடிச்சுனா கேட்காம இருக்க முடியுமா அப்படின்னு. உனக்கு தெரியணும்ப்பா ஏன் அடிக்கிறேன்னு. ஆமாம், 10 ரூபா வாங்கினான் ஐயா. 10 ரூபா. சரி, 4 வருஷம் ஆச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் ஐயா. எப்போ கேளு, அப்புறம் தரேன் இப்போ தரேங்கிறான். இன்னைக்கு 4 வருஷமாச்சேடா பாவி கொடுக்க மாட்டேங்கிறியேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னான், உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ ஏன் அவசரப்படுறேன்னு கேட்குறான் ஐயா. அப்போ இவனை என்ன பண்ணலாம், அடிக்கக்கூடாது அப்படின்னா. 10 ரூபாய்க்காக ஒருத்தனை போய் அடிக்கிறிய, இது நியாயமா? ஓய், உனக்கு அப்படி ரோசமாக இருந்தால் அந்த 10 ரூபாய் நீ கூட அப்படின்னா. அவர் நானே டக்குன்னு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். அவன் வாங்கிட்டு இப்போ தான் நீ மனுஷன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இவனை என்ன சொல்கிறாரு திருவள்ளுவர், வெக்கப்பட்டு தலை குனிஞ்சி நிற்பான், அவர் நான் வெக்கப்பட்டு நிற்பான்னு சொல்கிறார். திரும்பி அந்த காட்சியை பார்ப்போம்னு பார்க்குறேன்.
அவன் பக்கத்தில் உள்ளவன்கிட்ட சொல்கிறான், இவர் இருக்கிறது தெரியாமல் அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையும் கடன் வாங்கி அடிக்கிறானுவ. இவரை காலையில் ஒரு அரை விட்டோம்னா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறாரு. இனிமேல் பணம் வேணும்னா இவரே வச்சுக்கலாம். ஒரு 50 ரூபா வேணும்னா 5 அறையை விட்டு 5 கொடுத்துருக்கேன், சாயந்தரம் வரும்போது கொண்டா அப்படின்னா 50 ரூபா கொண்டா கொடுப்பாரு. ஏன் அவன்கிட்டையும் இவன்ட்டையும் கேட்பானே, இவனையும் வச்சுக்கலாமே அப்படின்னா. நான் பார்த்தேன், திருவள்ளுவர் வெட்கப்படுவாங்கிறாரு, அவன் தினசரி அடிப்பான் போல இருக்கு. நம்மளை இழிச்சவா பயலாக ஆக்கி விட்டாரே இந்த திருவள்ளுவர், ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்ன நான் இப்போ திருவள்ளுவர் நெறியில் போகலான்னு நினச்சதுனால தினம் உதவாங்க வேண்டியதாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு வீட்டில் போய் உட்காந்தேன். திருக்குறளை எடுத்து மறுபடியும் பார்த்தேன். திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார். இந்த குறள் பாடினதோடு அவர் நின்றும் இல்லை, இன்னொரு குறளில் சொல்கிறார், நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் அவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, நல்லது செய்யறதுலேயே ஒரு தப்பு இருக்கிறாங்கிறார். என்ன தெரியுமா, அவன் அவன் பண்பறிந்து செய். நீ அவனுக்கு செய்யறதுக்கு முந்தி, நன்மை செய்யறதுக்கு முந்தி யோசிச்சிருக்கணும். செய்தா அவன் நானுவானா, அதுக்குத்தானே நானேன்னு சொன்னாரு. அவன் அப்படிப்பட்டவனான்னு பார், அப்படி இருந்தால் அவனுக்கு இந்த தண்டனை முறை, இல்லைன்னா எந்த தண்டனை தரணுமோ அந்த தண்டனை தரணும். வாழ்க்கையில் இதையெல்லாம் பார்க்குற போது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் ஒன்று நினச்சி நம்ம போயிட முடியாது. சுற்றி எல்லாத்தையும் பார்க்கணும். நிலக்கடலை பயிர் பிடுங்கிறத பார்த்துருப்பீங்க. பொசுக்குன்னு பிடுங்கினா 2 கல்லில் தான் வரும். அப்படியே பிடுங்கினா சுற்றி கொத்தி விட்டு எல்லா வேரையும் எடுத்துட்டு, நான் அவங்க எடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன், வந்தால் 100 கடலில் வரும். அவசரமாக பிடுங்கினா 1 கல்லில் தான் வரும். திருவள்ளுவரை படிக்கிறது எல்லாத்தையும் சுற்றி கொத்தி விட்டு படிக்கிறது மாதிரி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை.